எக்ஸைஸ் 7.3ல தேர்ட் சம்மு. இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதோட ரேடியஸ் எப்படி இருக்குது? ஆர்னு இருக்குது. R1 வச்சுங்க நீங்கள். அது 2 ஒன்று தான் இல்லையா? அதனால் ஆர்னே வச்சுங்க. ஹைட்டு எவ்வளோன்னா அந்த கோனோட ஹைட்டு H1. அப்புறம் இந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றுறாங்க. ஊற்றும்போது எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு தெரில, சரியா? நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ ஹைட்டுன்னு தெரில, நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இதோட ரேடியஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா XR கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் R, இதில் XR. இந்த மாதிரி ஒரு கோனில் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம இதில் ஊற்றும் ஃபில் பண்ணும்போது இப்போது இதோட ஹைட் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 ஃபார்முலா வரும் இல்லையா? இது கோனு சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு, எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும் இல்லையா? இது வந்து அது ஊற்றிடுவோம். அதனால் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இப்போ நம்ம இதோட இதெல்லாம் பார்ப்போம். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க இதில்? ரேடியஸ் ஈக்குவல் டு XR. இதோட ரேடியஸு R, வெறும் R. அப்புறம் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைட் ஈக்குவல் டு H1. இதில் ஹைட் ஈக்குவல் டு H2. ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? 1/3 பை R ஸ்கொயர் H1. இதோட வால்யூம் என்னது? பை R கம்பதிலாம் கொடுத்துருக்காங்க XR. அதாவது R ஸ்கொயர் இல்லையா? X ஸ்கொயர் R ஸ்கொயர் இன்ட்டு H2. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ண என்ன வரும்? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். R ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்குது என்னது? H1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு X ஸ்கொயர் H2 இல்லையா? எனக்கு H2 தான் வேணும். அப்புறம் H2 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை கீழே கொண்டு வந்தேன்னா H2 ஈக்குவல் டு H1 பை 3 X ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போது இதோட ஹைட் என்ன இருக்குது? H1 டிவைடட் பை 3 X ஸ்கொயர். அவ்வளோதான்.